வணக்கம். பேலன்சிங் ஒர்க் அண்ட் லைஃப் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இன்னைக்கு நிறைய இடங்களில் பேசப்படுது. நிறைய பயிற்சிகளும் அளிக்கப்படுகிறது. இந்த பேலன்சிங் ஒர்க் அண்ட் லைஃப் அப்படிங்கிற அந்த பதம் சரியா அப்படிங்கிறதையே நம்ம புரிஞ்சுக்கணும். எட்வர்ட் டெமிங் அப்படிங்கிற ஒருத்தர் இருந்தார். அவர் ஒரு அற்புதமான கான்செப்டை கொடுத்தார். அது என்னென்னா PDCA சைக்கிள் அப்படிங்கிறது. அது என்னென்னா பிளான், டூ, செக், ஆக்ட் அப்படிங்கிறது தான் PDCA சைக்கிள். அப்படின்னா என்னென்னா, முதல்ல பிளான் பண்ணுங்கள், செய்யுங்க, செக் பண்ணுங்கள், அதில் ஏதாவது வேரியேஷன் இருந்தால் ஆக்ட் பண்ணி அதை ரெக்டிஃபை பண்ணுங்கன்னு. அவர் தான் ஒரு அற்புதமான டெஃபினிஷன் சொன்னார் லேர்னிங்க்கு. லேர்னிங் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் மூவிங் ஃப்ரம் unconscious incompetence to conscious incompetence, from conscious incompetence to conscious competence, from conscious competence to unconscious competence. அவர் என்ன சொன்னார்னா, தெரியாது அப்படிங்கிறதே ஃபஸ்ட்டு நமக்கு தெரியாது. தெரியாதுங்கிறது தெரிஞ்சுக்கிறது தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். அடுத்தது தெரிஞ்சுக்கிறது மூணாவது ஸ்டெப்பு. தெரிஞ்சுக்கிட்டதே தெரியாமல் நம்ம ஆக்ட் பண்ணுறது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு, ஃபஸ்ட்டு நீங்கள் காரை ஓட்டும்போது எங்கே கியர் இருக்குது, எங்கே ஆக்சிலரேட்டர் இருக்குது, பிரேக் எங்கே இருக்குது, எல்லாம் பார்த்து ஓட்டுவோம். இது என்னென்னா கான்ஷியஸ் கம்பீட்டன்ஸ். ஓட்டி நல்லா பழக்கமாயிட்டா அப்புறம் என்ன ஆகுதுன்னா, ஆட்டோமேட்டிக்காக எப்போ கியர் அழுத்தணுமோ அப்போ கியரை மாற்றுவோம், எப்போ ஆக்சிலரேட்டர் அழுத்தணுமோ அப்போ ஆக்சிலரேட்டர் அழுத்துவோம், எப்போ பிரேக் அழுத்தணுமோ அப்போ பிரேக் அழுத்துவோம், எப்போ கிளச்சை இயக்கணுமோ அப்போ கிளச்சை இயக்குவோம். இதுதான் அன்கான்ஷியஸ் கம்பீட்டன்ஸ். அதனால் அவர் என்ன சொன்னார்னா, அன்கான்ஷியஸ் இன்கம்பீட்டன்ஸ்லேருந்து அன்கான்ஷியஸ் கம்பீட்டன்ஸ்க்கு போனோம். அவர் என்ன சொன்னார்னா, இந்த ஒர்க் லைஃப் அப்படிங்கிறது அவர் முற்றிலுமாக எதிராக சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, அப்படின்னா ஒர்க்கு லைஃபுக்கு எதிரானதா? அப்போ வாழ்க்கைக்கும் பணிக்கும் என்ன ரெண்டும் ஆப்போசிட்ஸா? ஆக்சுவலாக சொல்லப்போனால் ஒர்க்கு தான் லைஃபினுடைய பெஸ்ட் பார்ட். உங்கள் பணி தான், ஏன்னா பணியில் தான் நீங்கள் மலர்ச்சியாக இருக்கீங்க, பணி தான் உங்கள் வாழ்க்கையை அர்த்தப்படுத்துது. அதனால் அவர் என்ன சொன்னார்னா, இந்த பதம் தப்பு அப்படின்னார். நான் என்ன சொல்லுவேன்னா, பேலன்சிங் ஒர்க் அண்ட் ஹோம் அப்படிங்கிறதுக்கு பதிலாக பேலன்சிங் ஆஃபீஸ் அண்ட் ஹோம்னு சொல்லலாம். அதை விட நல்லது என்னென்னா, இப்போ நிறைய பேர் வீட்டிலேருந்தே ஒர்க் பண்ணுறதுனால நம்ம என்ன சொல்லலாம்னா, பேலன்சிங் ஒர்க் அண்ட் ஃபேமிலி லைஃப் அப்படிங்கிறது ரொம்ப பொருத்தமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நிறைய பேர் என்னன்னாக்க, இந்த பணியவும் இல்லத்தில் இருக்கக்கூடிய அந்த கடமைகளையும் சமத்தன்மையில் பேர முடியாதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். நிறைய பேருக்கு நேர மேலாண்மை இல்லை. அவங்க சரியான நேரத்தை நிர்வகிக்காததுனால அவங்க ஏதாவது ஒன்றில் ஏற்றத்தாழ்வோடு இருக்கிறாங்க. சில பேர் ஒர்க்கஹாலிக்ஸாக இருப்பாங்க. அவங்களுக்கு 12 மணி நேரம் வேலை செஞ்சால் தான் வேலை செஞ்ச மாதிரி இருக்கும். சில நேரங்களில் வேலையே இல்லைன்னா கூட ஆஃபீஸில் சில பேர் உட்காந்துருப்பாங்க. எப்படிங்க சீக்கிரம் போகிறது, நம்ம முடிச்சுட்டு தாங்க போகணும், அப்படி சில ஆளுங்க இருப்பாங்க. அவங்களாம் ஒர்க்கஹாலிக்ஸ். இன்னும் சில பேர் என்ன பண்ணால் ஆஃபீஸ் டைமில் ஸ்க்ரீனை பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கிறது. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கான ஆஃபீஸில் அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அவங்க வீட்டுக்கு சரியாக பிளான் பண்ண மாட்டாங்க. இன்னும் சில பேர் என்னென்னா, ஆஃபீஸ் டைமில் அரட்டை அடிப்பாங்க. யாரையாவது கூட்டிகிட்டு 1 மணி நேரம் 2 மணி நேரம் அரட்டை அடிச்சுக்கிட்டு இருக்கிறது. அப்போ என்ன ஆகுன்னா, ஆஃபீஸில் நிறைய வேலை இருக்கும். அப்புறம் இவங்க ஆஃபீஸ் முடிஞ்ச பிறகு எல்லாரையும் வேலை வாங்கி உயிரெடுப்பாங்க. இந்த மாதிரி சில பேர். இன்னும் சில பேர் என்னென்னா, எல்லாத்தையும் தானே செய்யணும், யாரையும் நம்பி ஒப்படைக்க மாட்டாங்க, எல்லாத்தையும் தானே பார்க்குறது, எ ஃபெயில்யூர் டு டெலிகேட். இந்த மாதிரி இருக்கவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களால சரியாக வேலையை பார்க்க முடியாது. அதே மாதிரி அவங்க ஆஃபீஸ்க்கு தான் அதிக நேரம் இருப்பாங்களே வழி வீட்டில் சரியான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. சில பேர் என்னென்னா, வீட்டுக்கு தான் அதிக அக்கறை செலுத்துவாங்க. இவங்களை எப்படின்னா ஹோம் பெக்டு பீப்புள்னு சொல்லலாம், ஹென் பெக்டு பீப்புள் மாதிரி. இவங்க என்னென்னா, வீட்டில் ரொம்ப நேரம் இருக்கிறது, லேட்டாக ஆஃபீஸ் வருது, ஆஃபீஸ்க்கு அங்கேயும் சொந்த வேலையை பார்க்குறது, ஆஃபீஸ் வேலையை பார்க்காம ஒரு ஸ்கெட்யூலே இருக்காது, இஷ்டத்துக்கு வருது இஷ்டத்துக்கு போகிறது, அடிக்கடி லீவ் எடுக்கிறது, லீவே எடுக்காமல் ஆஃபீஸ்க்கு வராமல் இருக்கிறது, அன்ஆத்தரைஸ்டு ஆப்சன்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இங்கே 12 மணிக்கு தான் வந்திருப்பாங்க, 12 மணிக்கு வீட்டுக்கு ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டே இருக்கிறது, 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம், இந்த மாதிரி இருப்பாங்க. இந்த மாதிரியாகவும் டைமை ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. மீட்டிங்ஸ் 3 மணிக்குன்னா நான் பார்த்துருக்கேன், 7 மணிக்கு வரவங்கெல்லாம் பார்த்துருக்கேன். எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க, போகவும் முடியாது, இருக்கவும் முடியாது, படாத பாடு. சில பேர் சுகர் பேஷண்ட்ஸ் இருப்பாங்க, பசிக்கும், என்ன பண்ணுறதுன்னு தெரியாது, ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அது மக்களை சந்திக்கிறேன்ருவாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா மக்கள் வேகாத வெயிலில் உட்காந்துருப்பாங்க. இவங்க 7 மணி நேரம் 8 மணி நேரம் கழித்து வருவாங்க, படாத பாடு, அவங்க தவிச்சு போயிடுவாங்க. இதெல்லாம் அந்த மாதிரி காரணம்.
அப்புறம் மீட்டிங்கை திடீர்னு கேன்சல் பண்ணிடுறது. எல்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க, மீட்டிங் வரும், 11 மணிக்கு வருவார், பாஸ் மீட்டிங் எடுப்பார் அப்படின்னு பார்த்தா 11 மணிக்கு மீட்டிங் கேன்சல்டுன்னு. இவங்க பார்த்திங்கன்னா 2 மணி நேரம் ட்ராவல் பண்ணி வந்திருப்பாங்க. அவங்க எல்லாம் அப்செட் ஆவாங்க. இவங்கெல்லாம் ஹோம் பெக்ட் பீப்புளாக இருப்பாங்க. ஏன் இந்த மாதிரி ஒர்க்கையும் அதே டைமில் தன்னுடைய ஃபேமிலியும் பேலன்ஸ் பண்ண முடியாமல் போகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா, சில இடங்களில் பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் ஹவர்ஸே அதிகமாக இருக்கும். சில துறைகளில் சில பணிகளில் பார்த்திங்கன்னா 8 மணி நேரம் இருக்காது, வேலையே 12 மணி நேரம். 12 மணி நேரம் வேலைன்னா அதுக்கப்புறம் ஒரு 2 மணி நேரம் நீளும். அந்த மாதிரி ஒரு லாங் ஒர்க்கிங் ஹவர்ஸ். அதுவும் பர்டிகுலர்லி எலக்ட்ரானிக்கெல்லாம் உட்காந்து அவங்க அங்கேயே கண்ணில் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு பயங்கர ஃபெட்டிக், ஒரு மென்டல் எக்ஸாஷன் ஏற்படும். அந்த மாதிரி இருக்கும். எப்போ பார்த்தாலும் வேலை செய்ய வேண்டிய ஒரு சூழல், ஒரு சக்கையாக வெளியே போகிற மாதிரி இருக்கும். அப்புறம் எங்கே போய் அவங்க ஃபேமிலியில் சிரித்து பேச முடியும் சொல்லுங்க பார்க்கலாம்? 12-13 மணி நேரம் வேலை செஞ்சுட்டு அந்த மாதிரி ஒரு சூழலில் வீட்டுக்கு போனாங்கன்னா வீட்டில் கோபந்தான் வரும். யாராவது வந்தாங்கன்னா கோபம் தான் வரும். ஏன்னா அவங்களுக்கு இயல்பாகவே இருக்க முடியாது. அதே மாதிரி ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்காது அந்த ஜாப், ரொம்ப ரிஜிடாக இருக்கும். ஒரு இடத்த விட்டு எந்திரிக்க முடியாமல் வேலை செய்கிறதெல்லாம் இருக்குது. 1 மணி நேரம் 2 மணி நேரம் யாராவது ஃபோனில் பேசுவாங்க, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வாங்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி அங்கே என்னென்னா ஹைலி டிமாண்டிங் ஜாபாக இருக்கும். ஒரு சின்ன தவறு கூட செய்ய முடியாத அளவுக்கு அந்த ஜாப் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு ஜாபில் அவங்களுடைய எனர்ஜி, அவங்களுடைய எல்லா க்ரியேட்டிவிட்டி எல்லாமே ஆஃபீஸ்லேயே போயிடும். அவங்களுடைய கிளர்ச்சி எல்லாமே போயிடும். அவங்க வந்து ஒரு 2 நாள் கழித்து வீட்டுக்கு போகிற ஒரு டயர்ட்னஸோடு வீட்டுக்கு போவாங்க. ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ், வேறு வழி இல்லை, இது செஞ்சு தான் ஆகணும், என்ன பண்ணுறது, வேறு வழியே இல்லாமல் நம்ம செய்யணுங்கிற ஒரு நிலைமை. இப்போ மழை பெய்யுது, இவங்க வீட்டிலேருந்து வெளியே போகக்கூடாதுன்னு ஆர்டர் பண்ணிடுறாங்க. அவங்க அந்த மலையில் தானே எடுத்துகிட்டு வரணும். அவங்களுக்கு எவ்வளோ மனநிலை கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரியான ஃபினான்ஷியல், வேறு வழி இல்லை, பொழைச்சி தான் ஆகணுங்கிற ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெயின், அந்த ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெயினால் அவங்க இருப்பாங்க. அது இன்னொன்று என்னென்னா, சில பேருக்கு ஏன் இந்த ஸ்ட்ரெஸ் வருதுன்னா, அவங்களுக்கு வேலை தெரியாது, கற்றுக்கவும் மாட்டாங்க, அந்த மனநிலையும் இருக்காது. கற்றுக்கிட்டால் 2 மணி நேரத்தில் செய்ய வேண்டிய வேலையை 1 மணி நேரத்தில் செய்யலாம். ஆனால் அவங்க கற்றுக்காமல் போட்டுக்கிட்டு அதையே உழைப்பிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க. ஒரு ஸ்கெட்யூலே இருக்காது. அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் அதிக நேரம் ஆஃபீஸில் ஸ்பெண்ட் பண்ணி ஃபேமிலியை இக்னோர் பண்ணக்கூடியதாக இருக்குது. அதனால் எப்படின்னா, இது ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணுறது ஒரு கலை. பணியவும் வீட்டு வாழ்க்கையும் வீட்டில் செலவழிக்கின்ற நேரத்தையும் நாம் பேலன்ஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஒரு பர்டிகுலர் ஸ்பேஸை நம்ம அதுக்கு இயர்மார்க் பண்ணிடணும். வீட்லேயே வந்து நீங்கள் ஆஃபீஸ் வேலை பண்ணால் கூட இந்த பிளேஸ் நான் ஒர்க் பண்ணக்கூடிய பிளேஸ், இந்த நேரம் நான் ஒர்க் பண்ணக்கூடிய நேரம். ஒரு உதாரணத்துக்கு என்னை யாராவது சந்திக்கணும் அப்படின்னா 3 to 4 சந்திக்கலாம். ஆஃபீஸ்லேயே அந்த மாதிரி ஒரு நேரத்தை, கம்யூனிகேட்டிங் த டைம், அதை ஒதுக்கிறது ரொம்ப முக்கியம். அப்புறம் ஒரு நாளைக்கு என்ன செய்யணும், காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஆஃபீஸில் என்ன செய்யணும், அதே மாதிரி வீட்டில் என்ன செய்யணும். நிறைய பேர் ஆஃபீஸில் டு டூ லிஸ்ட் போடுவாங்க, ஆனால் வீட்டில் என்ன செய்யணும் வீட்டில் விட்டுருவாங்க. அன்றைக்கி சினிமாவுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்ருப்பாங்க, கூட்டிகிட்டு போக மாட்டாங்க. அன்றைக்கி எக்ஸிபிஷனுக்கு கூட்டிகிட்டு போக மாட்டாங்க. இன்றைக்கி புக் ஷாப்புக்கு கூட்டிகிட்டு போக மாட்டாங்க. டாக்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட் இருக்கும், மறந்து போயிடுவாங்க. ஸோ ஒரு டு டூ லிஸ்ட் வீட்டுக்கும் சரி ஆஃபீஸுக்கும் சரி. நிறைய பேர் பண்ணுறது என்னென்னா, துண்டாக ஃபோன் பண்ணுறது. அப்படி இல்லை, யார் யாருக்கு இன்றைக்கி ஃபோன் பண்ணணுமோ அதெல்லாம் ஒரு டைம் கடன் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணுறது. அந்த ஒர்க்கெல்லாம் பேட்ச் ஒர்க்காக பண்ணுறது, லெட்டர் டிக்டேட் பண்ணுறதெல்லாம் எல்லாம் ஒன்றா பண்ணுறது. இந்த மாதிரி பேட்ச் ஒர்க்காக பண்ணும்போது நமக்கு நேரம் அதிகமாக இருக்கும். இன்னொன்று, நம்மளுடைய வாழ்க்கையினுடைய லைஃப் ஸ்டைல் இருக்குது பாருங்கள், அது ரொம்ப முக்கியம். நிறைய பேர் என்னென்னா வேலை செய்வாங்க, பட் அவங்களுக்கான நேரத்தை ஒதுக்க மாட்டாங்க. எப்போவுமே நமக்கான நேரம் ரொம்ப முக்கியம். அதில் நீங்கள் ஒர்க் பண்ணணும். ஒர்க் பண்ணி முடிச்சிட்டிங்க, வீட்டுக்கு வரீங்க, ஒரு எக்ஸசைஸ் பண்ணுங்கள், ஒரு வாக்கிங் பண்ணுங்கள், ஃப்ரெஷ் ஏரை ப்ரீத் பண்ணுங்கள், மைண்டு ஃப்ரீ ஆகும். நல்லா தூங்கணும், தூங்க வேண்டிய நேரத்தில் தூங்கணும். ஒரு பேலன்ஸ்டான ஒரு டயட்டை நம்ம சாப்பிட்ணும். ஒரு ஹாபியை வளர்த்துக்கணும். ஒர்க் பிளேஸ்லேயும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கணும். அப்பப்போ ஒரு பிரேக்கில் ஒரு டீ சாப்பிட்ணும். உங்கள் ரிலேஷன்ஷிப்லேயும் நல்ல ரிலேஷன்ஷிப் வச்சுக்கணும். பக்கத்தில் மற்றவங்கள, உங்களுக்குன்னு சில என்டர்டெயின்மெண்ட், ஹெல்தி என்டர்டெயின்மெண்ட்ஸ் வச்சுக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, படிக்கிறது, இந்த மாதிரி தன்னை வளர்த்துக்கிறது, நம்மளுடைய ஜாப்லேயே கொஞ்சம் எக்ஸ்பர்டைஸ் டெவலப் பண்ணுறதுக்கு ஆன்லைன் கோர்சஸ் ஜாயின் பண்ணுறது, இந்த மாதிரி தன்னை என்ரிச் பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்க நாளடைவில் தன்னுடைய ஆஃபீஸையும் ஹோமையும் பேலன்ஸ் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். நன்றி, வணக்கம்.